கடத்தல், பொருளை கைமாற்றி விடுறது, கட்ட பஞ்சாயத்து, இதுதான் நான் செஞ்சிட்டு இருந்த தொழில். மணிமாறன், செல்வா, என் தம்பி குமார் எல்லாரும் என்கிட்ட தான் தொழில் செஞ்சானுங்க. நான் அரசியலில் நுழையலான்னு முடிவு செஞ்சிருந்த சமயத்தில் ஊருக்கு வெளியில் இருக்கிற குடோனில் இருந்த பெரிய அளவு யுரேனியத்தை வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த கப்பலில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஜாப் ஒன்று வந்துச்சு. மணியும் செல்வாவும் இருக்கிற தைரியத்தில் முதல் முறையாக என் தம்பி குமாரை அந்த ஜாபை எடுக்க சொன்னேன். துரதிருஷ்டவசமாக அன்றைக்கி போலீஸ்கிட்ட சரக்கு மாட்டிக்கிச்சு. அதனால் சரக்குக்கு ஓனரான பாம்பேக்காரன் என் தம்பியை ஜெயிலில் வச்சே முடிச்சிட்டான். ஆனால் தொழிலில் நான் என் தம்பியை வளர்த்து விடுறது பிடிக்காம செல்வாவும் மணியும் தான் போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா சரக்கையும் மாட்ட வச்சாங்கங்கிற உண்மை ரொம்ப சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாம்பேக்கார பேரை சொல்லி உள்ளே வச்சு என் தம்பியை முடித்தது இவனுங்க தான். அதான் அவனுங்க வழியிலே போய் அவனுங்களை முடிக்க முடிவெடுத்து மணியோட சரக்கை போலீஸில் மாட்ட வச்சேன். அப்புறம் அதை குறைஞ்ச விலைக்கு செல்வத்துக்கிட்ட விற்க வச்சு அவனுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணேன். என்னுடைய இந்த விளையாட்டில் சம்பந்தமே இல்லாமல் உள்ளே வந்தவன் தான் நீ. ரொம்ப நன்றி சார். எங்கே எழுச்சிட்ட? உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். செல்வா இன்னும் உயிரோடு தான் இருக்கான். தமிழ், ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க. நான் ஆரம்பித்த இந்த விளையாட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்ட. அதனால் மணிமாறனும் இறந்துட்டான். இப்போ உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ தொடர்ந்து விளையாடியே ஆகணும், இல்லைனா உன் உயிர் போயிடும். மிரட்டுறீங்களா? உண்மையை சொல்கிறேன். முன்ன பின்ன தெரியாத உன்னை நான் ஏன் காப்பாற்றணும்னு அன்னைக்கு நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க முடியாது. என்னை பற்றின ரகசியங்களெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்போதே உனக்கு புரிய வேண்டாம். நான் உன்னை என் நண்பனாக பார்க்குறேன். அதனால தான் அன்னைக்கும் எச்சரித்தேன், இன்னைக்கும் எச்சரிக்கிறேன். உட்கார். எனக்கு செல்வா அழியணும், செல்வாவுக்கு நீ ஒழியணும். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற ஃபார்முலா படி நீ செல்வாவை ஒழிக்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன். நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக கொலைலாம் செய்ய முடியாது. நான் செல்வத்தை மன்னிச்சு விட்டாலும் அவன் உன்னை அழிக்காமல் விட மாட்டான். இப்போ மாதிரி அப்போ நீ உன்னை காப்பாற்றிக்க, அது போதும் எனக்கு. அப்படி செஞ்சா நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? செஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே செய்கிறேன். உன் ஏரியாவில் இருக்க ஏர் கண்டிஷன் பாரை உன் பேரில் லீஸ்க்கு எடுத்து தந்து உன்னை முதலாளி ஆக்குறேன். நான் சொல்கிற ஆளை போய் பாரு, உடனே முடிச்சு தருவேன். ஹலோ, நான் அஞ்சனா பேசுகிறேன். சொல்லுங்க அகல்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரிங்க, கண்டினியூஸ் ஷூட்டில் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க முடியல. பரவாயில்லைங்க, 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த செக்கை நான் டெபாசிட் பண்ணல. நீங்களே ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் அது நீங்கள் புது பைக் வாங்கிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஹாஸ்பிட்டல் பில்லாக நானே கட்டிட்டேன். அது செக்கை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் பொண்ணு பெருசாக செலவெல்லாம் ஆளுங்க. கோவிந்தானை பேசுனதை பெருசாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட லாஸ்க்கு நான் கொடுத்ததா இருக்கட்டும். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, பணம்லாம் வேண்டாம், ஒரு வேளை நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. டின்னருக்கு போகலாமான்னு கூப்பிடுறாரு. வேணாம், ஹலோ அகல்யா. ஹலோ, நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வேணாம், விட்டுருங்க. இல்லை, அதில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அதனால. சரி, போகலாம். எப்போ எங்கேன்றதை நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். சரிங்க, பாய். பாய். சார், நான் தமிழரசன் பேசுகிறேன். எக்ஸ்எம்எல்ஏ கருணாகரன் சொல்லியிருந்தார் இல்லையா சார்? தமிழ்
வணக்கம் வணக்கம். நான் தியாகராஜன், மினிஸ்டர் பிஏ. அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது, மன்னிக்கணும். இல்லை இல்லை, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வாங்கண்ணே வாங்க. உங்களுக்கு பார் லீஸுக்கு எடுத்து கொடுக்கணும்னு கருணாகரன் ஃபோனில் சொன்ன உடனே எங்கள் மினிஸ்டர் உடனே செஞ்சு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. சரிங்க சார். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். நம்ம தொகுதியிலேருந்து பாத்திர கடைக்காரங்க, ஜவுளி கடைக்காரங்க, நகை கடைக்காரங்க எல்லாரும் கட்சி நிதி கொடுக்கறதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார். நான் அவங்க போன உடனே உங்களை கூப்பிடுறேன், சரியா? சரி சார் ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நீங்க நிதி கொடுக்க போறீங்களா? இல்ல கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேட்டா தப்பா எடுக்கத்தான் செய்வோம், கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். அதான் எங்க கொள்கை. அது இல்லைங்க. வேற இது? போன தேர்தல்ல ஆ. கருணாகரன் எதிர்க்கட்சி சார்பா உங்க மந்திரி எதிர்த்துன்னு போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. ஆமா. இப்ப எப்படி அவர் சொன்னா இவர் கேக்குறாரு? அரசியல் பிசினஸ்ல இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளு மேடையை போட்டு அவரை திட்டுவாரு, அந்த ஆளு மேடையை போட்டு இவரை திட்டுவாரு. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் கல்யாண வீட்டில் மீட் பண்ணிட்டாங்கன்னா கட்டி பிடிச்சிக்குவாங்க. என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை ரீதியா நாங்க எதிரிகள், மற்றபடி நண்பர்கள் தான் சவுண்டா ஒரு பேட்டியை கொடுத்தா போச்சு. நாளைக்கு திடீர்னு ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் கேட்குற உதவியை அவர் செஞ்சுட்டு போறாரு. தட்ஸ் ஆல். அப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஓட்டு போடுற மக்கள் தான் முட்டாளுங்க. ஒரு சின்ன திருத்தனை, மக்களும் தானே அரசியல் பண்றாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏயும் எதிர்கட்சி எம்எல்ஏயும் ஒருத்தர் மேடையை போட்டு மாறி மாறி திட்டிட்டு மற்ற நேரங்களில் கட்டி பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குற மக்கள் விரும்புவாங்களா? மாட்டாங்கண்ணே. அடுத்த தேர்தலில் 2 பேரையுமே துரோகிங்கன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இங்கே யாருமே முட்டாள் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. வாங்க. அவர் சொன்னதுலயும் நியாயம் இருக்கு. ஆனா முதல்ல சொன்னதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அரசியல்வாதிகளோட அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமாண்ணே? மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன்ட்ட பணத்தை இல்லாதவன்ட்ட ஓட்டை வாங்கிட்டு தனக்கு மட்டும் நல்லது பண்ணிக்கிறது. பணம் இருக்கவன்ட்ட கட்சி நிதி வாங்குறவன் இல்லாதவனுக்கு எப்படி நல்லது பண்ணுவான் சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான். சரிங்கண்ணா. சரிங்க சரிங்க சார். தமிழ் வாங்க. நீ பார்த்துட்டு வா தமிழ், நான் இங்கேயே இருக்கேன். சரி வந்துடுறேன்.